ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் ஆம்லெட் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு 3 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் 2 முட்டை, ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் அது முட்டை கூட நம்ம கலந்துடணும். கலந்துட்டுக்கப்புறம் அதை நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை தோசை மேலே வச்சுட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஏறியுமே அந்த ஆம்லேட்டுக்கு தேவையான கலக்கி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி தடவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆம்லேட்டை தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஊற்றிட்டு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். தோசைக்கல் கொஞ்சம் கெடுத்துமையால் பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு நம்ம அது மேலே வச்சுக்கணும். எனக்கு நான் 3 ப்ரெட்டை அந்த தோசைக்கல்ல இது பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அந்த ஆம்லேட்டுக்கு ரெண்டு தான் பத்துச்சு. அதனால் ஒரு ப்ரெட்டை நான் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 ப்ரெட்டையும் நம்ம தோசைக்கல்ல வச்சுக்கலாம். 2 ப்ரெட்டும் நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரா பண்ணி அது கூட வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை வேகட்டும். நான் இதில் ஒன்று என்ன மறந்துட்டேன்னா, அது நம்ம ஆம்லேட் ஊற்றுறோம்ல அந்த இதுலேயே நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கணும். நான் பக்கத்துலேயே நான் அது போட மறந்துட்டேன். அதை கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதை போட்டதுக்கப்புறம் ஒரு நேரம் அப்படியே வேகணும். பாருங்கள், ஒன்று பத்தலைன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து வைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் இது பண்ணணும். அது கொஞ்ச நேரம் வேகணும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ட்ரிப் பண்ணி அதை சுற்றி நம்ம ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா சுற்றி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுற்றி ஊற்றிக்கினே அது கொஞ்சம் வேக ஸ்டார்ட் ஆகும். அது இன்னும் கொஞ்ச நேரம் வேந்ததுக்கப்புறம் தோசைக்கல் எடுத்து இப்படி ஒரு திருப்பி தோசைக்கல் எடுத்து அது இப்படி ஒன்று அப்படி ஒன்று திருப்பி இது பண்ணிடணும். அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம குணசுந்தரி ஷாம்லா அந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ப்ரெட் ஆம்லேட் வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான். இப்போது அவ்வளோதாங்க. செம்மையாக நம்ம செஞ்சு வச்சுனாலே ஃபஸ்ட் வாட்டி செய்யும் எப்படி வரும்னு பார்த்தேன். ஆனால் அழகாக தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.